அண்மை செய்தி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் எதிர்ப்பை மீறி 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு கவுன்சிலர்கள் கண்டனம் தெரிவித்து நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளையும் சேர்ந்து 33 கவுன்சிலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைகிறார். இஸ்மாயில், என்ன விவரம்? காஞ்சிபுரம் மாநகராட்சியில மொத்தம் 51 வார்டுகள் உள்ளடக்கி காஞ்சிபுரம் மாநகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் காஞ்சிபுரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இதுல முதல் பெண் மேயராக மகாலட்சுமி யுவராஜ் பதவி வகித்து வராங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக மேயரை பதவி விலக வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் மட்டும் இல்லாம அதிமுக கவுன்சிலரும் ஒன்றிணைந்து மனு அளித்திருந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது பேருந்து நம்பிக்கையில்லா தீர்மானமும் தோல்வியில முடிஞ்சது. இப்போ இந்த நிலையில 8 மாதங்களுக்கு பிறகு மாநகராட்சியில கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று கூட்டம் நடந்து முடிந்தது. கூட்டத்துல 18 கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு 94 தீர்மானங்கள் நிறைவேற்ற மக்கள் பணிக்காக 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 33 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சு கூட்டம் நடைபெறும் நுழைவாயில் பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.